வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். துஸன்னுல் உமூருல் ஆத்தியா ஃபிஸ்ஸலாம் யம்பகில் அமலு பிஹா லிதகூன ஸ்ஸலாத்து காமிலத்தம் வத்திபகன் லிகௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி. இன்றைய வியாழக்கிழமை ஃபிக்ஹு பாடம், ஃபிக்ஹு சட்டத்தொடரில் தொழுகையில் என்னென்ன சுன்னத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை பற்றி விவரங்கள் கிடைக்கப்பெறுகிறது. கடந்த வியாழனிலே தொழுகையில் என்னென்ன வாஜிபுகள் என்பதை பற்றி நாம் ஞாபகப்படுத்தினோம். பல சந்தர்ப்பங்களில் தொழுகையின் சுன்னத்துக்களை நாம் நினைவூட்டினாலும் கூட, எடுத்துரைத்தாலும் கூட மீண்டும் மீண்டும் அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த சுன்னத்துக்கள் விடுபடாமல் நாம் நம்முடைய தொழுகையை காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. ஃபர்லுகளை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும், வாஜிபுகளை விடாது நாம் நிறைவேற்ற வேண்டும். சுன்னத்துகள் விஷயத்திலே நாம் பாராமுகமாக இருக்கக்கூடாது. தொழுகையில் மற்ற வணக்கங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சுன்னத்துக்கள் அந்த வணக்கங்களுக்கு அணிகலன்களாக இருக்கின்றன, அழகுக்கு அணி சேர்ப்பவையாக இருக்கின்றன. சுன்னத்துக்கள் மூலமாகத்தான் ஏக இறைவனுடைய பொருத்தத்தை, நெருக்கத்தை பெற முடியும். காரணம், வமா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையில் அறிவிப்பு செய்திருக்கிறான். ரசூல் உங்களுக்கு எதை கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் பற்றி பிடியுங்கள், எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்களோ அதிலிருந்து நீங்கள் விலகி நில்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியிருக்கிறான். அப்படியானால் ரசூல் கொண்டு வந்த அந்த சுன்னத்துக்களை நாம் பின்பற்ற அவசியம் இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரைத்த ஒரு ஹதீஸும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி. நான் எப்படி தொழுக நீங்கள் கண்டீர்களோ அதே போன்று நீங்கள் தொழுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே எந்த நடைமுறைகளை கடைபிடித்தார்களோ, சுன்னத்துக்களை நமக்கு அறிமுகப்படுத்தினார்களோ அதன்படி நாம் தொழுதோம் என்றால் நம்முடைய தொழுகை பரிபூர்ணமாக ஆகும். அந்த ஹதீஸையும் நாம் பின்பற்றியவர்களாக ஆகுவோம் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு தொழுகையில் இடம்பெற்றிருக்கின்ற, அமையப்பட்டிருக்கின்ற சுன்னத்துக்கள் வரிசை கிரமமாக இடம்பெறுகின்றன. ஏற்கனவே அதை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அது சுன்னத்துக்கள் என்பதை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். எது ஃபர்து, எது வாஜிபு, எது சுன்னத், எது முஸ்தஹப் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்து நாம் செயல்படுத்த வேண்டியிருக்கிறது. சுன்னத்துக்களில் முதலாவது, நாம் தொழுகையை தொடங்குகிற போது தக்பீர் தாரிமா கட்டுகிறோமே, நாம் நிமிர்ந்தவாறே கட்டலாம். கிபிலாவை முன்னோக்கியவாறு மின் கைரி ஐயு தத்திய ரசகு. நாம் நம்முடைய தலையை தாழ்த்த வேண்டியதில்லை, தலையை அசைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்தவியா, நேராக நின்றுதான் நாம் தக்பீர் தாரிமா கட்ட வேண்டும். அது சுன்னத். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். சில பேர் என்ன செய்வார்கள், தக்பீர் தாரிமா கட்டுகிற போது தலையை தாழ்த்தி கொண்டு கட்டுவது, அது வேண்டியதில்லை. நம்பர் 2, நம்முடைய கைகளை தக்பீர் தஹ்ரீமா கட்டுவதற்கு முன்னால், முதலாம் தக்பீர் கட்டுவதற்கு முன்னால் நம்முடைய காதுக்கு நேரே இப்படி உயர்த்த வேண்டும். காதிற்கு நேரே நாம் உயர்த்த வேண்டும். அப்படி உயர்த்துகிற போது 3ஆம் சுன்னத்தாக சொல்கிறார்கள், 2 கைகளுடைய அந்த உள்பாகம் இருக்கிறது அல்லவா, விரல்களுடைய உள்பாகம், இது கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். இப்படி கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். 2 கைகளும் உயர்த்துகிறது. நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த நேரத்தில் விரல்களை ஒரேடியாக விரித்து வைக்க முடியாது, விரல்களை இணைத்து வைக்கவும் கூடாது. வலா எதுமுஹா குல்லல் லம்மி வலா யுஃபர்ரிஜுஹா குல்ல தஃப்ரீஜ். சாதாரணமாக விரல்களில் சாதாரணமாக நாம் வைத்துக்கொண்டு அந்த கையினுடைய அந்த உள்பாகம், அந்த விரல்களுடைய அந்த உள்பாகம் கிபிலாவை முன்னோக்கி இருக்குமாறு செய்வது அது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அதற்கு பின்பு நாம் என்ன செய்கிறோம், தக்பீர் கட்டுகிறோம். கட்டிய பின்னே நாம் நம்முடைய வலது கரத்தை இடது கரத்தில் தொப்புளுக்கு கீழே வைப்பது என்பது அது சுன்னத். நிறைய ஆதாரம் இருக்கிறது. நெஞ்சுக்கு நேர சில பேர் வைப்பார்கள், நெஞ்சுக்கு நேர வைக்கலாம். அது பெண்களுக்கான சட்டம். ஹதீஸ்களில் வந்திருக்கிறது, வல் மரஅத்து தர்ஃபு எதையா கபுல தஹ்ரீமத்தி ஹிதா அல் மங்கபைன். பெண்கள் இருக்கிறார்களே, நாம் நம்முடைய கரங்களை காதுகளுக்கு நேராக உயர்த்துகிறோம். ஆனால் பெண்கள் என்ன செய்வார்கள் என்றால்,
தங்களுடைய மன்கபுகள் தோல் புஜத்துக்கு நேராக உயர்த்தி கட்டுவார்கள். அவர்கள் கட்டுவது தான் நெஞ்சுக்கு நேரே கட்டுவார்கள். ஆண்களுக்கு தங்களுடைய கரங்களை தங்களுடைய தொப்புளுக்கு ரொம்ப கீழே கொண்டு போக வேண்டிய அவசியமில்லை. தொப்புளுக்கு நெருக்கமாக கீழ்ப்பகுதியிலே வலது கையை இடது கையிலே வைக்க வேண்டும். அப்படி வைக்கிற போது வலது கையினுடைய அந்த உள்பாகம் இருக்கிறதே, இடது கையினுடைய அந்த வெளிபாகத்தில் முஹல்லிகன் இப்படி வளையமிட்டு வைக்க வேண்டும். சிறுவிரல் இடது பக்கமாக, பெருவிரல் வலது பக்கமாக அலல் உசுகி மணிக்கட்டிலே கட்ட வேண்டும். அப்படி தான் கட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் கட்டுகிறோம், அது சுன்னத்து என்பதை நாம் இப்போது தெரிந்து கொள்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அறிமுகப்படுத்திய ஒரு சுன்னத். நாம் இப்படி தக்பீர் கட்டி நாம் தொப்புளுக்கு கீழே நம்முடைய கைகளை வைத்திருக்கிறோமே, இது ஒரு அழகிய சுன்னத்து. அதற்கு பின்னே தான் அன்பான பெருமக்களே சனா ஓதுகிறோம். சனா ஓதுவதும் கூட அது சுன்னத்தில் உள்ளது தான். அது ஃபர்தும் கிடையாது, வாஜிபும் கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தொழுகையினுடைய அழகுக்கு அணிகலன்களாக இருக்கின்றன சுன்னத். இந்த சுன்னத்தின் மூலமாகத்தான் இறைவனுடைய நெருக்கத்தை பொருத்தத்தை நாம் அதிகம் பெற முடியும். சனா ஓத வேண்டும். சனா ஓதுவதும் கூட சுன்னத்து தான். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. நாம் சனா ஓதுகிறோமே, என் இறைவா நீ பரிசுத்தமானவன், புகழுக்குரியவன், உன்னுடைய பெயர் பரக்கத்து மிகுந்ததாக மேலோங்கியதாக ஆகிவிட்டது, உன்னுடைய அந்தஸ்தும் உயர்ந்து விட்டது, உன்னை தவிர்த்து வணக்கத்திற்குரியவன் எவனும் இல்லை என்பது அந்த தஸ்பீஹினுடைய பொருளாக இருக்கிறது. அதுவும் கூட சுன்னத்து தான். அதற்கு பின்பு அன்பான பெருமக்களே அல்ஹம்து சூரா ஓதுகிறோம். அல்ஹம்து சூரா ஓதுவதற்கு முன்னாலே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓத வேண்டும். அதுவும் சுன்னத்தாக இருக்கிறது. இமாமை பின்பற்றி நாம் தொழுகிற போது முக்ததி அவுது பில்லா பிஸ்மில்லா ஓத வேண்டிய அவசியம் இல்லை. பின்னாலே தொடர்ந்து தக்பீர் தாரிமாவோடு இணைந்தவர்கள் இருக்கிறார்களவா, அவர்கள் அமைதியாக இருந்தால் போதுமானது. இமாம் அவுது பில்லா பிஸ்மில்லா ஓதி அவர் தொழுகையை தொடங்குவார். அதே சமயம் ஒரு ரக்காத் 2 ரக்காத் நாம் பிந்தி வந்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மஸ்பூக் என்கின்ற பெயரை பெறுகிறோம். அப்படி பிந்தி வருகிற போது அந்த ஒரு ரக்காத்தை நாம் எடுத்து தொழுவோம் அல்லவா, அப்படி எடுத்து தொழும்போது அந்த முதல் ரக்காத்தில் அவுது பில்லா பிஸ்மில்லா ஓத வேண்டும். ஓதி அல்ஹம்து சூரா ஓதி அதற்கு பின்பு தான் துணை சூரா ஓத வேண்டும். அதுவும் சுன்னத்தாக இருக்கிறது அருமை சகோதரர்களை பெறுகிறோம். அது மட்டுமன்றி ஒவ்வொரு ரக்காத்திலையும் அல்ஹம்து சூரா நாம் ஓதுகிற போது பிஸ்மில்லா ஓதி தொழுவது இருக்கிறது, அது சுன்னத்தாக இருக்கிறது. அடுத்து ஆமீன் நாம் கூறுகின்றோமே, ஹனஃபி மதுஹப் சட்ட பிரகாரம் அதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. மனசுக்குள் ஆமீன் சொன்னால் போதுமானது. பெரிய அளவுக்கு நாம் குரல் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அரபு நாடுகளுக்கு சென்றோம் என்றால் அல்லது ஷாஃபியாக்களுடைய பகுதிகளுக்கு நாம் சென்றோம் என்றால் குரல் கொடுத்து ஆமீன் சொல்லுவார்கள். அந்த ஹனஃபி மதுஹப் பிரகாரம் சில ஹதீஸுகளை ஆதாரம் காட்டி நாம் மனசுக்குள் ஆமீன் சொல்ல வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை மெதுவாக சொன்னாலே போதுமானது. அதுவும் ஒரு சுன்னத்தாக இருக்கும். நிற்கின்றோமே, நிற்கிற போது நம்முடைய கால்களை ஒரேடியாக அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக வேண்டிய கால்களை நெருக்கி வைக்குவது என்பதும் கிடையாது. மாறாக 2 கால்களுக்கு மத்தியிலே குறைந்தபட்சம் 40 அசாபி 4 ஃபிங்கர்ஸ் 4 விரல்கள் அளவுக்கு இருந்தாலே போதுமானது. அப்போதான் சப்புகள் ஓரளவுக்கு கரெக்டாக சரியாக வரும். தோலோடு தோல் சேர்வதற்கெல்லாம் வசதியாக இருக்கும். கால்களை ஒரேடியாக அகற்றினால் எப்படி காலோடு கால் சேருவது, தோலோடு தோல் சேருவது, அது சுன்னத்தாக இருக்கிறது. அதே போன்று நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம் அருமை சகோதரர்களே பெரியோர்களே, நாம் ஐவேளை தொழுகின்றோமே, ஒவ்வொரு தொழுகையிலையுமே சில குறிப்பிட்ட சூறாக்கள் ஓதுவது அது சுன்னத்தாக இருக்கிறது. குர்ஆன் முழுவதும் ஓதலாம், அலிஃப் லாம் மீமிலிருந்து கடைசிக்குல் அவுது பிரப்பின்னாஸ் வரை ஓதலாம். ஆனால் சுன்னத்துகளை இங்கே சொல்லப்படுகிறது. லொஹர் ஃபஜ்ரிலே அல்ஹம்து சூராவுக்கு பின்னாலே திவாலும் ஃபஸ்ஸல் என்று இருக்கிறது, அதிலே உள்ள சூறாக்கள். அசர் இஷாவிலே அவுசாத்தமு ஃபஸ்ஸல் என்று இருக்கிறது, அதிலே உள்ள சூறாக்கள். மக்ரிபில் மட்டும் கிசாரமு ஃபஸ்ஸல் என்று இருக்கிறது, அதில் உள்ள சூறாக்கள். அது என்ன? திவாலமு ஃபஸ்ஸல் என்றால் என்ன? அவுசாத்தமு ஃபஸ்ஸல் என்றால் என்ன? கிசாரமு ஃபஸ்ஸல் என்றால் என்ன? திவாலமு ஃபஸ்ஸல் என்பது சூரத்துல் ஹுஜராத் 25ஆம் ஜுஸுவிலே இருக்கிற அந்த சூரத்துல் ஹுஜராத் இருக்கிறதே, சூரத்துல் புரூஜ் வரை, வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் வரை உள்ள அந்த சூறாக்கள். அந்த சூறாக்களை லொஹர் ஃபஜ்ரிலே ஓதுவது மிக சிறப்பு வாய்ந்தது. அடுத்து அவுசாத்துல் முஃபஸ்ஸல் என்றால் என்ன? அந்த சூரத்துல் புரூஜிலிருந்து லம் யக்குன் வரை, சூரால் பையினா இருக்கிறது அல்லவா லம் யக்குன், அந்த
சூறாக்களை ஓதுவது இருக்கிறது. அது எப்போது நாம் ஓதுகிறோம் என்றால் அசர் இஷாவிலே ஓதுகிறோம். அது மிக சிறப்பு வாய்ந்தது. கிசார முஃபஸ்ஸல் என்பது மக்ரிபிலே லம் யக்கூனிலிருந்து கடைசி வரை உண்டான அது. நம்ம அதை ஓதுவது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. பெரிய பெரிய சூறாக்கள் எல்லாம் இமாமார்கள் ஓதுகிறார்கள், மேலையெல்லாம் ஓதுகிறார்கள். அது ஓதுவது நன்மையான ஒரு விஷயம்தான், சிந்தித்தும் சந்தேகமில்லை. ஆனால் இது சுன்னத்தாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அடுத்தபடியாக 2ஆம் ரக்காத்தை விட 1ஆம் ரக்காத்தை நீட்டி தொழுவது இருக்கிறதே, அது சிறப்பு. இரண்டையும் சமமாக தொழுவதை விடவோ அல்லது 1ஆம் ரக்காத்தை விடவும் 2ஆம் ரக்காத்தை நீட்டுவதை விடவோ 1ஆம் ரக்காத்தை குறிப்பாக ஃபஜ்ரிலே 1ஆம் ரக்காத்து நாமே தனியாக சில சமயங்களில் நிர்பந்தமாக தொழ வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அப்போது நாம் 1ஆம் ரக்காத்தை நீட்ட வேண்டும் அல்லது சரிக்கு சமமாக இருப்பதுங்கிறது இந்த வஷம் சிவதுவாகா வல்லைலி, அதே போல் லா உக்ஸிம் வஷம் சிவதுவாகா, இதெல்லாம் கிட்டத்தட்ட சமமாக இருக்கும். ருக்குவுக்கு செல்கிற போது தக்பீர் சொல்லி செல்கிறோமே, அது சுன்னத். அப்படி நாம் ருக்குவுக்கு செல்கிற போது நம்மளுடைய கைகளை முட்டுக்களோடு சேர்த்து பிடிக்க வேண்டும், விரல்களை விரித்தவாறு இருக்க வேண்டும். விரல்களை நாம் சேர்த்து வைக்கக்கூடாது, விரித்தவாறு இருக்க வேண்டும். மட்டுமல்ல அன்பான பெருமக்களே, நம்முடைய முதுகும் நம்முடைய தலைப்பகுதியும் சமமாக இருக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். தலைப்பகுதி மேலாக முதுகு பகுதி கீழாக அல்லது முதுகு பகுதி மேலாக தலைப்பகுதி கீழாக இருக்கக்கூடாது. ஐயபுசுத்தலஹரஹு யுசவ்விய ராசஹு அஜுசி வ என்சிப சாக்கை ஹாலர் ருக்கி. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம்முடைய கெண்டைக்கால் நேராக நிற்க வேண்டும். ருக்குவில் கெண்டைக்காலை வளைக்கக்கூடாது. சாதாரணமாகவே ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்டுகள் சொல்லுவார்கள், கால்களை நேராக ஆக்குங்கள் என்று சொல்வார்கள். ஏதாவது வைத்தியத்திற்கு நாம் சென்றோம் என்றால் கால்களை வளைக்காதீர்கள். நீங்கள் இரவில் படுக்க போவதும் கூட நீங்கள் கால்களை நீட்டிப்படுங்கள், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கால்களை வளைத்து வளைத்து நீங்கள் படுத்தீர்கள் என்றால் அதனால் அந்த முட்டுக்கால் பிரச்சனை வரும் என்று சொல்வார்கள் அல்லவா. நாம் ருக்குவுக்கு செல்கிற போதும் கூட கால்களை வளைக்காமல் என்சிப சாக்கையை ஹாலர் ருக்கு, அந்த கெண்டை காலை சரியாக நிப்பாட்ட வேண்டும் என்று வருகிறது. ருக்குவிலே சுபான் ரப்பில் அதையும் கூறுகின்றோமே, அது சுன்னத்தாக இருக்கிறது. அதே போல் ருக்குவிலே நம்முடைய கைகளை இப்படி இணைத்து வைக்கக்கூடாது, சாதாரணமாகத்தான் வைக்க வேண்டும். வாயுபா இதர் ரஜுலை எதை அண்ட் ஜம்பை ஹாலர் ருக்கு. அதே போன்று ருக்குவிலிருந்து எழும்போது சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா என்று சொல்வார் இமாம். ஆனால் மஅமூம் இருக்கிறாரே, ரப்பனா வரக்கல் ஹம்து சொன்னாலே போதுமானது. மஅமூம் அதாவது பின்பற்றி தொழக்கூடியவர்கள் அவர்களும் சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அதே சமயத்தில் தனியாக நாம் தொழுகின்றோம், சுன்னத் தொழுகின்றோம் அல்லவா, நஃபில் தொழுகின்றோம் அல்லவா, அப்போது நாம் சமி அல்லாஹ் லிமன் ஹமிதாவும் சொல்ல வேண்டும், ரப்பனா வரக்கல் ஹம்தும் சொல்ல வேண்டும். இமாமை பின்பற்றி தொழுகிற போது தான் இமாம் சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா என்று சொல்வார். மாமூம்களாகிய தாங்கள் ரப்பனா வரக்கல் ஹம்து சொன்னால் போதுமானது. சுன்னத்துக்களில் பாதி சுன்னத்துக்களை இப்போது நாம் ஞாபகப்படுத்தியிருக்கிறோம். மீதி பாதி வரும் வாரம் இன்ஷா அல்லாஹ் நினைவுறுவோம். வல்ல அல்லாஹ் அந்த சுன்னத்துக்களை நடைமுறைப்படுத்தி தொழுகையினுடைய ஒரு பரக்கத்தை பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் நல்லொரு பிரிவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.